எடப்பாடி பழனிசாமிக்கு செக். ராஜ்யசபா தேர்தலில் செய்த சம்பவம். சேலத்திலேயே ஓங்கும் திமுகவின் கை. திமுக தரப்பில் மாநிலங்களவை தேர்தலில் எஸ்.ஆர். சிவலிங்கத்திற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக செக் வைத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே லோக்சபா தேர்தலில் செல்வ கணபதி வென்றிருந்த நிலையில் ராஜ்யசபாவில் ராஜேந்திரனையும் கொண்டு வந்தது. இதனால் சேலம் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கூடுதல் சவால் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே உள்ளது. ஏற்கனவே திமுக மற்றும் அதிமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடங்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் மாநிலங்களவை தேர்தலில் திமுக மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ்.ஆர். சிவலிங்கத்திற்கு ராஜ்யசபா தேர்தல் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் 8 தொகுதிகளை அதிமுகவும் 2 தொகுதிகளை பாமகவும் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் திமுக வென்றது. தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக தரப்பில் போட்டியிட்ட செல்வ கணபதி போட்டியின்றி வென்றார். ஆனால் கடந்த தேர்தலை காட்டிலும் திமுகவின் வாக்கு சதவீதம் குறைந்து போனது. இதனால் இம்முறை சேலம் மாவட்டத்தில் சில தொகுதிகளில் கூடுதலாக வெல்ல வேண்டும் என்பதில் திமுக தலைமை தீவிரமாக இருக்கிறது. அதற்கேற்ப திமுக தலைமை காய்களை நகர்த்தி வருகிறது. ஏற்கனவே சேலம் வடக்கு மாவட்டமான பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனை அமைச்சரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சேர்த்தார். இதனால் சேலம் மாவட்டத்தில் திமுகவினர் உற்சாகம் அடைந்தனர். வீரபாண்டி ஆறுமுகத்தின் ஆதரவாக இருந்து தனக்கென ஒரு வட்டத்தை உருவாக்கி அரசியல் செய்தவர் ராஜேந்திரன். இதனால் சேலம் மாவட்டத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் எஸ்.ஆர். சிவலிங்கத்திற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் முக்கிய நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து சேலம் மாவட்ட திமுக நிர்வாகிகள் பணியாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியின் சொந்த ஊரான சேலத்திற்கு திமுக கூடுதல் முக்கியத்துவம் அளித்து பணியாற்றி வருவதால் அவருக்கு செக் வைத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது.